மனிதர்களாக நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை காலம் முழுவதுமே பல விதமான இன்பத் துன்ப அனுபவங்களை பெறப்போகிறது. அதில் பெரும்பாலானோருக்கும் பிரதான பிரச்சனையாக இருப்பது பொருளாதார நிலை. அந்த பொருளாதார நிலை உயர நாம் என்னதான் ஒருவர் கடினமாக உழைத்தாலுமே இறைவனுடைய அருள் ஒவ்வொருவருக்குமே அவசியமானது. அந்த வகையில் தான் நாட்டின் பெரும்பாலான மக்கள் தங்களுடைய பொருள் செல்வ நிலை உயர வழிபட செல்வது கலியுக கடவுளான திருப்பதி திருமலை ஏழுமலையானுடைய கோவிலுக்கு தான். அப்படி இந்த ஏழுமலையான நம்ம தரிசனம் செய்யும் போது சரியான முறையில் வழிபட்டு சிறந்த பலன்களை பெற சில வழிமுறைகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓம் நமோ நாராயணா எனும் மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் ஏழுமலையானுடைய அருளால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத பல மாற்றங்கள் ஏற்படும். இன்று எல்லோருக்குமே இருக்கக்கூடிய ஒரு அவசர தன்மை காரணமாக திருப்பதி பெருமாளை தரிசிக்கும் பக்தர்கள் பெரும்பாலானோர் நேரே திருமலைக்கு சென்று பெருமாளை மட்டும் வணங்கி திரும்புகிறாங்க. அந்த வெங்கடாஜலபதியின் முழுமையான அருளை பெற முதல்ல அந்த வெங்கடேஸ்வரின் மனதில் என்றைக்குமே வீற்றிருக்கக்கூடிய நாயகியாக பத்மாவதி தாயாரை நாம் வழிபட வேண்டும். ஆகையால் தான் முதல்ல நாம் தாயார் வீற்றிருக்கக்கூடிய திருச்சானூர் கோவிலுக்கு சென்று உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார நிலை உயர பத்மாவதி தாயாரை மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். இப்படி இந்த பத்மாவதி தாயாரின் வேண்டுதல்கள் பக்தர்களுடைய கோரிக்கைகளை பூர்த்தி செய்யுமாறு தான் பதியாகிய வெங்கடேஸ்வரனின் பத்மாவதி தாயார் சிபாரிசு செய்வதாக ஒரு ஐதீகமாக சொல்லப்படுது. அன்றைய தினமே நாம் அல்லது அதற்கு மறுதினமே திருமலையின் மீது விற்றிருக்கக்கூடிய ஏழுமலையான தரிசிக்க பாத யாத்திரையாக செல்வது சிறந்த ஒரு பலன்களை கொடுக்கக்கூடும். அப்படி நடந்து நாம் மலையேற முடியாதவர்கள் வாகனங்கள் மூலமாகவும் மலைக்கு செல்லலாம். அந்த புனிதமான 7 மலைகளை கடந்து திருமலை வந்த பின்பு முதல்ல ஏழுமலையான் இங்கு கோவில் கொள்ள அனுபவித்த அந்த மலைக்கு சொந்தக்காரனாகிய ஸ்ரீ ஆதி வராகர் சுவாமியின் கோவில் இருக்கக்கூடிய புஷ்கரணியில் நீராடி வராக சுவாமியை வழிபட வேண்டும். இதற்கு பிறகு திருமலையில் கோவில் கொண்டிருக்கக்கூடிய சீனிவாச பெருமாளை நம்ம தரிசனம் செய்ய வேண்டும். அப்படி அந்த வெங்கடேஸ்வரனை தரிசிக்கும் பொழுது அவருக்கு உரிய மந்திரங்கள் தெரிந்தால் அதை சில ஜபித்த பின்பு உங்களுடைய கோரிக்கையிலோ அல்லது விருப்பத்தையோ அவரிடம் மனமுருகி நீங்கள் பிரார்த்தனை செய்து தெரிவிக்க வேண்டும். அப்படி செய்வதன் மூலம் திருச்சானூரில் வீற்றிருக்கக்கூடிய பத்மாவதி தாயாரின் சிபாரசை அந்த பெருமாள் ஏற்றுக்கொண்டு தன்னை போலவே நம்பி மலை மீது ஏறி வரக்கூடிய பக்தர்கள் அனைத்து குறைகளையுமே அவர் போக்கி அருள்பாலிப்பார் என்பது ஐதீகம் அப்படின்னே சொல்லலாம். இப்படி திருப்பதி ஏழுமலையான நாம் தரிசிப்பதன் மூலம் நம்மளுடைய பொருளாதார நிலையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடிய பெருமாளை முழு மனதோடு தரிசனம் செய்வது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக கூட்ட நெரிசல் கோவில்களை விட்டு நாம் மிகப்பெரிய ஒரு தரிசனத்தை செய்யும்போது பார்க்க முடியவில்லை என்றால் அவரிடம் நாம் பிரார்த்தனைகளை சொல்ல முடியவில்லை என்று நாம் நினைத்திருப்போம். அதனால் இதெல்லாம் உண்மையா என்று நிச்சயம் இல்லை. சுவாமியை நாம் தரிசிக்கும் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு விசேஷ சக்தி தான் இப்படி நம்ம ஞாபக சக்தியோடு விளையாடுகிறது எனவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நாம் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு நாம் எதை கேட்கிறோமோ ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? அதை நம்மை மட்டும் ஒரு நொடி கூட முழுமையாக சுவாமியை பார்க்க விடுவது இல்லை. இவர்கள் எல்லாமே இங்கு கோவில் கொண்டிருக்கக்கூடிய மணிக்கணக்கில் சுவாமியோடு இருக்கிறாங்க என்று சிலருக்கு பொறாமை கூட இருக்கும். ஆனால் அவர்களுக்கு இப்படி தான் நிகழ்வுகள் உங்களுக்கு அளிக்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கு. திருப்பதி ஏழுமலையான நம்ம தரிசிக்கும் போது பார்க்கும் பார்வை வருகின்ற சுயநலமில்லா யோகிகள் வாழும் மகான்களும் மட்டும்தான். அதில் இருந்து நாம் விதிவிலக்கா கருவறைக்கு நாம் வேண்டுதல்கள் மறந்து போவது ஏன்? அது மட்டும் இல்லாமல் இது எந்த காரணமாக மறந்து போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு நாம் முழு மனதோடு சென்று வழிபட்டு ஏழுமலையானின் தரிசனத்தை செய்வது ரொம்பவும் நல்லது. சுவாமியை பார்த்தவுடன் வேண்டுதல்கள் எல்லாம் மறந்து போவது, தரிசனம் செய்துவிட்டு வெளியே வந்ததும் சுவாமியின் அலங்காரம் மறந்து போவது, திருப்பதியே தினம் தினம் எல்லோருக்குமே நடக்கக்கூடிய ஒரு விசித்திரமான ஒரு சம்பவம் அப்படின்னே சொல்லலாம். நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களுக்கு இது மிகவும் உண்டு. அது மட்டும் இல்லாமல் இதற்கு காரணம் என்னவென்றால்
நாம் கருட ஆழ்வார் சன்னதியில் இருந்து நாம் இங்கு பெருமாளை தரிசிப்பது ரொம்பவும் நல்லது. திருப்பதிக்கு சென்றால் திருப்பம் வரும் என்று சொல்வாங்க. ஆனால் ஒரு சில பேர் வாழ்க்கையில் திருப்பதிக்கு போக முடியவே வாய்ப்பு அமையாது. திருப்பதிக்கு போகலாம் என்று புறப்பட்டால் அடுத்தடுத்து ஏதாவது ஒரு தடங்கள் வந்து கொண்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சிலர் பேர் திருப்பதி வரை போயிருப்பாங்க. ஆனால் கூட்டத்தில் பெருமாளை தரிசனம் செய்ய முடியாமல் அப்படியே வீடு திரும்பி இருப்பாங்க. இப்படி சூழ்நிலைகளில் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு திருப்பதி செல்லக்கூடிய காலம் நேரத்தை நீங்கள் முறையான முறையில் செய்வது கைவிட வேண்டிய வர வேண்டிய என்று நினைத்தால் நிச்சயமாக நீங்கள் உங்கள் செல்லக்கூடிய அந்த ஆலயத்தில் இந்த வழிபாட்டை செய்யுங்கள். அது மட்டும் இல்லாமல் திருப்பதி பெருமாளை தரிசனம் செய்வது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. பெருமாளுடைய தரிசனத்தை நம்ம வெற்றி வருவது நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியை ஏற்படுத்தி தரும். வாரந்தோறுமே சனிக்கிழமை என்றால் காலையில் எழுந்து பெருமாளை மனதில் நினைத்த வேண்டும். நல்லெண்ணெய் தலைக்கு குளிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நாம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கிரக நிலையில் இருக்கக்கூடிய மாற்றத்தால் உங்களுக்கு பெருமாளின் அருள் கட்டாயம் கிடைக்கும். 27 முறை நாம் ஓம் நமோ நாராயணா எனும் மந்திரத்தை சொல்லி உச்சரிக்க வேண்டும். பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய பெருமாளை என்று உங்களுடைய மனதை வேண்டிக் கொள்ளக்கூடிய பொருளாதார சுமை உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம். பெருமாளுக்கு துளசி இலைகளால் அர்ச்சனை செய்வதும் ரொம்பவும் நல்லது. சனிக்கிழமைகளில் வெண்பொங்கல் செய்து பெருமாளுக்கு நிவேதனம் படைத்து அந்த வழிபாட்டை மனமுருகி வேண்டுகொண்டால் திருப்பதி போகக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். செல்வம் கொட்டென்று கொட்டி பேர் புகழோடு உச்சியில் நிற்கின்றதாகவும் இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். பிரபஞ்சத்தின் சக்தி நேரடியாக இந்த மலையில் அதிகம் ஈர்க்கப்படுவதால் அங்கு செல்லும் பக்தர்கள் மனது நேர்மறையாக சிந்திக்க தொடங்கி விடுகிறது. தன்னம்பிக்கை தானாக அதிகரித்து விடுகிறது. மனக்குழப்பம் தீர்ந்து விடுகிறது. அதே மனநிலையில் நம்ம வீடு திரும்பும் பொழுது எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலுமே அது நமக்கு வெற்றியை தேடி தந்து விடுகிறது. குறிப்பாக திருப்பதிக்கு நடைபாதையாக செல்லவர்கள் மேல் நோக்கி தலை நிமிர்ந்து நடந்து செல்வதால் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய மூலாதார சக்கரங்கள் சீராக இயங்க தொடங்குகிறது. தோல் பிரச்சனை உள்ளவர்கள், சந்திர புத்தி உள்ளவர்கள் திருமலை மலை மேல் நடந்து செல்வது மிகவும் நல்லது. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக திங்கட்கிழமை அன்று திருப்பதிக்கு சென்றால் அதிகப்படியான பலன்களை நம்மால் அடைய முடியும். திருப்பதிக்கு சென்றால் அந்த மலையில் மேல் 10 நிமிடமாவது நாம் தரிசனம் செய்வது பக்தர்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தரக்கூடியதாக இருக்குது. இதனால தான் பக்தர்கள் ஒரு இடத்துல வைத்து பல மணி நேரம் கழித்து பெருமாளை தரிசனம் செய்வதற்காக அனுப்பி வைக்கிறாங்க. பெருமாளை தரிசனம் செய்வதற்காக காத்திருக்கும் அந்த சமயத்தில் பெருமாளை மனதார நினைத்து அந்த புண்ணிய பூமியில் தியானம் செய்வது நமக்கு பல கோடி புண்ணியத்தை தேடித்தரும். இது நம்மில் பலர் பேருக்கு புரிவதே கிடையாது. திருப்பதி சென்றால் ஒரு குடோனில் போட்டு அடைத்து விடுறாங்க என்று திட்டிக் கொண்டு தான் இருப்பாங்க. இனியாவது திருப்பதி சென்றீங்கன்னா இந்த புண்ணிய இடத்துல மனதை அமைதியாக வச்சு தியானம் செஞ்சு பழகிக்கொள்ளுங்க. குறிப்பாக திருப்பதிக்கு மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், கன்னி, துலாம், விருச்சகம், மகரம், மீனம் இந்த லக்னத்தை கொண்டவர்கள் பெருமாளை எப்பொழுது வேண்டுமானாலும் திருப்பதிக்கு சென்று தரிசனம் செய்யலாம். எப்பொழுதுமானாலும் திருப்பதிக்கு சென்று வருவது அது மட்டும் இல்லாமல் அப்பொழுதெல்லாம் நிச்சயம் அவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் காத்திருக்கும். சிம்மம், தனுசு, கும்பம் இந்த 3 லக்னத்தை கொண்ட ராசிக்காரங்க வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே பெருமாளை சென்று தரிசனம் செய்தால் போதுமானது அப்படின்னும் சொல்லப்படுது. இப்படி திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு நீங்கள் வருடத்திற்கு ஒரு முறை சென்று வருவது உங்களுடைய வாழ்க்கையிலேயே நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுது. குறிப்பாக இந்த 3 ராசிக்காரங்களும் திருப்பதிக்கு செல்ல ஆசைப்பட்டால் அவர்கள் உண்டியலை காணிக்கையாக எடுத்துக்கொண்டு அதில் கிடைக்கும் பயணத்தில் பயண செலவு போக மீதி இருக்கக்கூடிய திருப்பதி உண்டியலில் போட்டு விடலாம். இது எப்படியே திருப்பதிக்கு செல்ல நாம் என்னதான் பிளான் போட்டாலுமே வெங்கடாஜலபதி அழைத்தால் மட்டுமே நம்மால் அங்கு செல்ல முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.